இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாழ்க்கை ஒரு வட்டம், ஒரு சக்கரம் மாதிரிம்பாங்க. இங்கே கீழே இருக்கவன் மேலே போவான், மேலே இருக்கவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ ட்ரம்ப்போட நிலைமையும். ஒரு கட்டத்தில் இந்தியா குறித்து ரொம்ப மோசமாக விமர்சித்த ட்ரம்ப்பு, இந்தியாவினுடைய பொருளாதாரம் டெட் எக்கானமி அப்படின்லாம் சொன்ன ட்ரம்ப்பு இன்னைக்கு இந்தியாவினுடைய உதவியை நாட தொடங்கி இருக்கிறார். அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்கா தன்னுடைய 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனோட ஒரு பகுதியாக தலைநகர் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இந்தியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இந்த மேடையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது திடீர்னு அந்த மேடையில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேறு யாரோடதும் இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட வாய்ஸ் தான். அவர் சொல்கிறாரு, எல்லா இந்தியர்களுக்கும் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்தியா உண்மையிலே ரொம்ப பிடிச்ச நாடு. எப்போவுமே அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் மோடியினுடைய ஒரு மிகச்சிறந்த ரசிகன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் கரகோஷம் எழுப்பி சந்தோஷப்படுறாங்க. இது இந்தியாவை ஐஸ் வைக்கிறதுக்காக அந்த மேடையில் ட்ரம்ப்பினுடைய வார்த்தைகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது. நம்ம அப்படியே அடுத்த ஒரு கட்டத்திற்கு வந்துடுவோம். இதுக்கிடையில் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ டெல்லி வரார். எதுக்காக வரார் அப்படின்னா, நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரியே இந்தியாவோட சீர்குலைந்த உறவை சரி கட்டியே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுருச்சு. தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சரிவை சந்திச்சுட்டு வருது. டாலருடைய வேல்யூ உலக சந்தையில் வீக்கன் ஆகிட்டுருக்கு. அப்போது உலகத்தில் மிகப்பெரிய சந்தையாக இருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி உலகின் பல நாடுகள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ளே வராங்க. அதுக்குள்ளே வராத ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக பல கட்டங்களில் உதாசீனப்படுத்தினவர் ட்ரம்ப். இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை தனக்கு உதவியாக கூட்டிக்கலைன்னா அமெரிக்க பொருளாதாரம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறத ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கோ ரூபியோவை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு பேச்சுவார்த்தைக்காக. மார்க் ரூபியோ சில அஜெண்டாவோட இந்தியாவுக்கு வர்றாரு. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக வராரு. ஆனால் இந்தியா மார்க்கோ ரூபியோவை வரவேற்ற விதமே டெல்லியில் வேறு விதமாக இருந்தது. பெரிய அளவில் புரோட்டோகால்கள் பின்பற்ற முடியல. மார்க்கோ ரூபியோ டெல்லியில் கால் வச்சோடனே அவருக்கு ரெட் கார்பெட் வரவேற்பெல்லாம் இல்லை. பெரிய அளவில் அதிகாரிகள் அவரை போய் வரவேற்கலை. அது மட்டும் இல்லை, டெல்லி விமான நிலையத்திலேயே ஒரு ஹீட்டடான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்திய பத்திரிகையாளர்கள் ரொம்ப காட்டமான கேள்வியை மார்க்கோ ரூபியோ முன்னாடி முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் இந்தியா குறித்து மோசமான ரேஷியல் கமெண்ட்டை முன்வைக்கிறாங்களே, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு அந்த கேள்வியை எதிர்கொண்ட உடனேயே மார்க்கோ ரூபியோ தடுமாறி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது யாரோ ஒரு முட்டாள் போட்ட கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. முட்டாள்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, இந்தியாவிலையும் இருப்பாங்க, அமெரிக்காவிலையும் இருப்பாங்க. அவங்கள நாம் போய் கண்காணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க இந்த மாதிரி போடுறனால ரெண்டு நாட்டினுடைய ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படுதுன்றாங்க. அப்போது ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, இல்லை உங்களுடைய புகழ்பெற்ற ஒரு யூடியூபர் இப்படியான ஒரு கமெண்ட்டை முன்வைக்கும்போது அதை அதிபர் ட்ரம்ப் என்டார்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அவர் மறுபடியுமே தடுமாறி போகிறார். இப்படித்தான் மார்க்கோ ரூபியோவை இந்தியா வரவேற்றது. பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இந்த பேட்டியை கொடுக்கும் பொழுது கூட அவரை சுற்றி மிகப்பெரிய அளவில் பாதுகாவலர்கள் கூட நியமிக்கப்படலை. அப்படித்தான் மார்க்கோ ரூபியோவை இந்தியா வரவேற்றது. அதன் பிறகு இங்கே டெல்லியில் அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட ஒரு சந்திப்பு நடக்கிறாரு. அந்த சந்திப்பின் போது இந்தியா தொடர்ச்சியாக பல்வேறு கண்டனங்கள், தனக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிருப்தியையும் வெளிப்படுத்துகிறது. மார்க்கோ ரூபியோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, ட்ரம்ப்பினுடைய எதிர்பார்ப்புமே அப்படி தான் இருந்தது. ரூபியோ நாம் அனுப்பி வச்சோன்னே நாம் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை இந்தியா கேட்கும், நாம் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கோ ரூபியோவை இந்தியா கையாண்ட விதம் வேறு விதமாக இருந்தது. எல்லா அதிருப்திகளையும்
ஜெய்சங்கர் வெளிப்படுத்துகிறார். முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தில் கிளியராக இருங்க. உங்களுக்கு இந்தியா வேணுமா, பாகிஸ்தான் வேணுமா, தீவிரவாதத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா, இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அப்போ தான் அமெரிக்க உறவை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் அவேவான பதிலை மார்க்கோ ரூபியோ கூட முன்வைக்கிறார். இதை ரூபியோ கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. அப்போது மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் கூட நாங்கள் வைத்திருந்த உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டிக்கலான உறவு. எங்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு தேவை இருந்தது, நாங்கள் அதை வைத்திருந்தோம். ஆனால் இந்தியாவுடனான உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது, ரொம்ப டீப்பானது, ரொம்ப நாங்கள் அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் இந்தியா அதை ஏற்றுக்கலை. ஏன் அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ தான் ஒரு கட்டத்தில் அசிம் முனீரை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தார். அவரை தொடர்ச்சியாக பல இடங்களில் புகழ்ந்து பேசியவர் இன்றைக்கி பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய உறவு ஒரு டாக்டிக்கலான உறவு, நாங்கள் எங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்பயுமே கூட இந்தியா தங்களுடைய அதிருப்தியை ரொம்ப தெளிவாக முன்வைச்சாங்க. சர்வதேச அளவில் அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மை, அதுவும் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் பதவியேற்ற பிறகுதான் இந்திய அமெரிக்க உறவில் ஒரு விரிசல் பெரிய அளவில் விழுந்ததையும் இந்தியா சுட்டி காட்டியது. அவருடைய ஹெல் ஹோல் அப்படிங்கிற அந்த விமர்சனமாக இருக்கட்டும், இந்தியா ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு சொல்கிற விமர்சனமே ஆகட்டும், எல்லாத்தையும் இந்தியா தொடர்ந்து சுட்டி காட்டியது. அது மார்க்கோ ரூபியோ அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொண்டார். நான் இதை வந்து ட்ரம்ப்பு கிட்ட போய் எடுத்துரைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய டாலர் சர்வதேச அளவில் தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குது. அப்போது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். இந்த ட்ரேடு வார் மூலமாக தான் செய்த எல்லா தவறுகளையும் ட்ரம்ப் திருத்தணும்னு நினைக்கிறார். அதனுடைய முதற்கட்டமாகத்தான் மார்க்கோ ரூபியோவை இப்போ இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியா கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சீர்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, ஈரான் கூட நடந்த போரில் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மட்டும்தான் எங்களுக்கு பாகிஸ்தானோட அந்த உறவு தேவைப்பட்டது, பாகிஸ்தானுடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது, இப்போ அது முடிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் பாகிஸ்தானை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை அப்படின்லாம் வந்து மார்க்கோ ரூபியோ விளக்கம் கொடுத்தாலும் கூட தொடர்ச்சியாக ஜெய்சங்கர் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருந்தார். ரத்தன கம்பள வரவேற்போட நாம் சொல்கிறதுக்கெல்லாம் இந்தியா தலையாட்ட போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்த மார்க்கோ ரூபியோவுக்கு இந்தியா அவரை கையாண்ட விதம் பெரிய அளவில் ஷாக் இருந்தது. இந்த ஒரு அதிருப்தியோடு தான் மார்க்கோ ரூபியோ மறுபடியும் வாஷிங்டன் போகிறாரு. அது மட்டும் இல்லை, வாஷிங்டனுக்கு வாங்க அப்படின்னு பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் கொடுத்த அழைப்பை இந்தியா ஏற்றுக்கொள்ள போகிறதா, பிரதமர் மோடி அதை ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா போகிறாரா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. ஆனால் கடந்த காலங்களில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மூலமாக தனக்கு ஏற்பட்ட எல்லா கசப்பான அனுபவங்களையும் மிக கண்டிப்பான ஒரு அதிருப்தியாக இந்தியா இப்போ வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. Omax, Vest and Briefs.